ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? திருச்சி தஞ்சாவூரில் ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. வீடியோவில் வர டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். பர்சனலாக செக் பண்ணிவிட்டு விருப்பம் இருக்குது அப்படின்றவங்க மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள், சரியா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், எம்ஆர்எஃப் டிசிசி லீட் வாக்கின் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருச்சியில் தான். ஸோ அவங்களுடைய ஜாப்க்கு வந்துட்டு வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன மாதிரி ஜாப்ஸ் இருக்குது, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனி டிகிரி, அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடித்தவங்க, அப்படி இல்லைனா டிப்ளமோ முடித்தவங்க வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரியர்லாம் வந்துட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கீங்களான்றதையுமே நோட் பண்ணிக்கோங்க. 18லேருந்து 25 வயது வரைக்குமே இயர் ஆஃப் பாஸிங் வந்து சொல்லியிருக்காங்க. 2020லேருந்து 2025 வரைக்குமே பாஸ் ஆனவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மந்த்லி சேலரியுமே வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டீட்டெயில் நோட் கொடுத்துருக்காங்க, கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இயருக்கு, செகண்ட் இயருக்கு, தேர்ட் இயருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேலரி வந்து தனித்தனியாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து 90% அட்டண்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்துட்டு போனஸ்மே வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து போனஸ்மே வந்துட்டு ஒரு இயருக்கும் வந்துட்டு எவ்வளோ பே பண்ணுறாங்கன்ற டீட்டெயில் நோட் வரைக்குமே கொடுத்துருக்காங்க. வேறு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பிஎஃப் இருக்குது, யூஏஎன் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்றைக்கு இன்டர்வியூ அப்படின்னு பார்த்திங்கன்னா மண்டே 30 காலையில் 9 மணிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 9 மணிலேருந்து மதியானம் 3 மணி வரைக்கும் வந்துட்டு இன்டர்வியூ நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ எங்கே நடக்குது அப்படின்ற அட்ரஸ்மே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே வந்துட்டு ஸ்க்ரீனில் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. ரவி மினி ஹால் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சியில் தான் இருக்குது. அவங்களுடைய கான்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க, ஸ்க்ரீன்லேயுமே இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லேயுமே வந்துட்டு கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஜாப் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். டிரைவர், பாய்லர், வெல்டர் ஜாப்க்கு தான் வாண்டட் இருக்குது. கண்ணன் ஏஜென்சியில் வாண்டட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கார் டிரைவருக்கு வேக்கண்ட் இருக்குது. ஒரிஜினல் வெஹிக்கல் லைசன்ஸ் வந்து இருக்கணும். 30லேருந்து 45 வயதுக்குள்ளே இருக்கணும். 10 வருட அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருக்குன்னா முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. பாய்லர் ஆப்ரேட்டருக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் கிளாஸ் பாய்லர் சர்டிஃபிகேட் இருக்கணும். குறைந்தது 3 வருட அனுபவமாவது இருக்கணும். வெல்டர் அண்ட் ஃபிட்டர் கேட்டிருக்காங்க. ஐடிஐ வெல்டர் ஃபிட்டர் அனுபவம் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் டீட்டெயில் நோட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நோட் பண்ணிக்கோங்க. செக்யூரிட்டி கார்டு வாண்டட் இருக்குது. எக்ஸ் சர்வீஸ் அண்ட் அனுபவம் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 50 வயது வரை வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் டீட்டெயில் நோட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நோட் பண்ணிக்கோங்க, சரியா? அட்டெண்டர் போஸ்டிங்க்கு வேக்கண்ட் இருக்குது. பேசிக் குவாலிஃபிகேஷன் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 30லேருந்து 40 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 வீலர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய நேமு, அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கண்ணன் ஏஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு எங்கே இருக்குது அப்படின்னா தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் சொல்லியிருக்காங்க. கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்காங்க, மெயில் ஐடியுமே கொடுத்துருக்காங்க, வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன்லேயும் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லேயுமே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஜாப் என்னன்னு பாருங்கள். தாமரை ஃபியூல்ஸில் தான் வாண்டட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கீழ்கண்ட பணிகளுக்கு ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க பெட்ரோல் பங்க்குக்கு. எனி டிகிரி முடித்தவங்க குறைந்தது 3 வருட அனுபவம் இருக்கணும். கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அக்கௌண்டன்ட் கேட்டிருக்காங்க. பிகாம் முடிச்சிருக்கணும், டேலி நாலேஜ் இருக்கணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலான்ற மாதிரியும் டீட்டெயில் நோட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே வந்துட்டு கிளியராக நோட் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ ஒரு ஜாப்க்குமே வந்துட்டு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க அப்படின்றதுமே நோட் பண்ணிக்கோங்க. ஒர்க் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணம், தஞ்சாவூர் பைபாஸ் ரோட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் தான். ஸோ அவங்களுடைய கான்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க, ஸ்க்ரீன்லேயும் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லேயுமே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஜாப் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். தாமரை இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் தான் வாண்டட் இருக்குது. தஞ்சாவூர் அண்ட் வல்லம் 2 ஏரியாஸ்லேயுமே வந்துட்டு ஸ்கூலில் வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய ஜாப்ஸ் வந்து ஆஃபர் இருக்குது. போஸ்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா பிஆர்ஓ கேட்டிருக்காங்க. பிஆர்ஓ வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் ஃப்ளூவன்சியுமே வந்துட்டு இருக்கணும். ஏன்னா ஸ்கூல்ஸ் அப்படின்றதுனால கண்டிப்பாக வந்துட்டு இங்கிலீஷ் நாலேஜ் வந்து அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி ஸ்கூல்ஸுன்னு இல்லை, எந்த ஃபீல்டு போனாலும் இங்கிலீஷ் வச்சு நீங்கள் ஓரளவுக்கு நிறைய ஜாப்ஸ் வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ அது பேசிக் குவாலிஃபிகேஷன்ஸ் மாதிரி இன்றைக்கி மாறிடுச்சு.
எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹவுஸ் கீப்பிங் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க. வல்லம் ஏரியாஸ்க்கு கேட்டிருக்காங்க. ரெலவெண்ட் டிகிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனுபவமே கண்டிப்பாக வேணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. டிரைவர் போஸ்டிங்க்கு வேக்கண்ட் இருக்குது. ஹெச்எம்வி லைசன்ஸ் இருக்கணும். 5 வருட அனுபவம் கேட்டிருக்காங்க. எல்எம்வி லைசன்ஸ் தான் 3 வருட அனுபவம் இருந்ததுனாலும் ஓகே அப்படின்ற மாதிரி டீட்டெயில் நோட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே கிளியராக ரீட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பஸ்க்கு கண்டக்டர் கேட்டிருக்காங்க. கண்டக்டர் போஸ்டிங்க்கு போத் மேல் அண்ட் ஃபீமேல் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. IMS கேட்டிருக்காங்க. பெண்கள் கேட்டிருக்காங்க. ஒர்க் லொக்கேஷன் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தஞ்சாவூர் அண்ட் வல்லம் 2 ஏரியாஸ்லையுமே வாண்டட் இருக்குது. அவங்களுடைய கான்டாக்ட் நம்பருமே ஸ்க்ரீன்லேயும் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லேயுமே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. சரியா? இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவை ஜாப் தேடுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட டிஸ்ட்ரிக்ட் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஜாப்ஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.